இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்கள்னாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். அதாவது ஜாதகத்துல குரு அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு தான் வழிகாட்டி கிடைப்பாங்க, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், கல்வி நல்லா இருக்கும். புதன் தான் கல்வி இருந்தாலும் ஆசிரியர் அப்படின்னா குரு. ஒரு மாணவனா ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாரு. ஒருத்தனை பார்த்தா அவன் பிடிக்கவே பிடிக்காது வாத்தியாருக்கு. நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போற, எருமைதான் மேய்க்க போற அப்படின்னு எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார். அவன் ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்கும். இவன் ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா வாப்பா தம்பி இங்க வா, நல்லா படிக்கிறேன், இன்னும் நல்லா படி அப்படின்னு சொல்லி அந்த தட்டி கொடுத்து போவாங்க. ஏப்பா இது தப்புப்பா, இந்த ரூட் இதுல போ, சரியா இருக்கும், இதுல போனீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கான ஆள் இருப்பாங்க. குரு பாதிக்கப்பட்டு அதெல்லாம் கிடைக்காது. கௌரவ இழப்பு, அவமானம், கெட்ட பேரு, தேவையில்லாத பழி ஏற்படுறது. அடுத்தது குழந்தைகளே நமக்கு எதிராக திரும்புறது. குழந்தைங்களால ஒரு மனக்கவலை, பணம் ஏமாந்துறது. குருன்னா பெரிய பணம், நம்பிக்கையின் பேர்ல மோசடி, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஒரு ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டிருந்தா கோடிக்கணக்கான ரூபாய் கூட போயிடும், இழந்துருவாங்க. நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன். குரு முடக்கா இருந்தா கொண்டு போய் சம்பந்தமே இல்லாம ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து பணமும் வராது, வட்டியும் வராது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குருனா மஞ்சக்காமலை, குருனா தங்கம், தங்கம் தங்காது வீட்டுல. இந்த குரு பாதிக்கப்பட்டு அந்த தசாபுத்தி நடக்கும்போது இந்த மஞ்சக்காமலை வர்றது, வீக்கம், உடம்புல வந்து கட்டி வர்றது, கொழுப்பு கட்டி உற்பத்தி ஆகிறது, இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல பாதிப்பு இருந்தாதான், குரு பாதிப்பு இருந்தாதான் அதெல்லாம் வரும். மண்ணீரல், கணையம், இதெல்லாம் பாதிப்பு வர்றது எதுனா குருனால. அப்ப இந்த குருவுக்கு வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல ஆலங்குடி, அடுத்தது திட்டை ராஜகுரு, அடுத்தது கடலூர்ல திருத்துறையூர்ல சிஷ்ட குருநாதர். இது மூணுமே குருவுக்கு உண்டான ஸ்தலம். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை காட்டுறதே யாருன்னா குரு தான். ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா அவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு குரு வழிகாட்டி கிடைப்பாங்க. இல்லைன்னா நான் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்யறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த 3 ஆலயங்களுக்கும் போய் உங்களுடைய ஜாதகத்துல குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த குரு தோஷமானது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி குரு சாபமோ தோஷமோ நம்ம ஜாதத்துல இருந்தா நம்ம முற்பிறவில குருவை நிந்தனை செஞ்சிருப்போம், பசுவை வதை செய்திருப்பார்கள், பிராமணன் சொல்லக்கூடிய குருமார்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அவங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சாதான் இப்பிறவியில் அந்த குரு தோஷமானது நம்மளுக்கு வரும். இதெல்லாம் நிவர்த்தி பண்ண நம்ம ஒரு குருவை அவங்களுடைய பாதம் பணிந்து பாத பூஜை பண்றது, மகான்களாக அதாவது மனிதர்களாக பிறந்து மகான்களாக வாழ்ந்த குருமார்களை நம்ம வழிகாட்டி எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது அந்த குரு தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை, அதுவும் குருவுடைய ஸ்தலம். இந்த இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்
ஒரு குருஸ்தலம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதங்களில் முருகப்பெருமான் குருவாக செயல்படுவார். யாருக்கெல்லாம் குரு பிரச்சனையா இருக்கோ இந்த 4 மாசத்துல ஏதோ ஒரு மாசம் போய் செந்திலாண்டவரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு தோஷமானது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மூவருடைய ஜீவசமாதி வழிபாடு அதை பண்ணிட்டு வரணும். சரிங்களா? அடுத்ததுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் நல்ல மனசா இருக்காங்களோ, யார் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் உதவி செய்யறாங்களோ அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் நீங்க செய்யணும். அதே மாதிரி இந்த அனாதை ஆசிரமங்கள், குரு அதாவது குழந்தைங்க அல்லது பெரியவங்க யாரும் இல்லாதவங்க அந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு போய் ஒருவேளை உணவு உங்க கையால சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. குருன லட்டு வாங்கி தானம் கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க செய்யும் போது கண்டிப்பா அந்த குருவுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். குருவருள் கிடைத்தால் திருவருள் கிடைக்கும். இப்ப சரியான நமக்கு முறையில ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. ஒரு ஜோதிடர் ஆகட்டும், ஒரு நமக்கு யாரா இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல குரு தோஷம் இருந்தா நமக்கு சரியான முறையில வழிகாட்ட மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க செய்யும் போது அந்த குரு தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆயிரும். சரிங்களா? அடுத்தது சுக்கிரன்.